தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது அமலூர் மேல்நிலை பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பான்றைக்காகவும், பியர் அலெக்சாண்டர் ஜாஸ்மின் கருத்துக்கள் நிறைவேறவும், மால்கம் முத்து ஆரோக்கியராஜ் பிறந்த நாளில் நன்றியாகவும், பத்மினி ராம்மோகன் ஆண்மையிலை பான்றைக்காகவும், பாபு அம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை பான்றைக்காகவும், பீட்டர் பிரான்சிஸ் ராக்கினி 38ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியாகவும் மற்றும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளின் உடல் நலன் வேண்டியும், சித்ரா கருத்துகள் நிறைவேற வேண்டியும், புவனேஸ்வரி பேச்சுத்திறன் முழுமையாக கிடைக்கவும் உடல் நல வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திரு இதய அன்புக்கு எதிராக நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு நிந்தை பரிகார பலியாக இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எண்ணி அதற்காக வருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. வல்லமை மிக்க இறைவா, சிறந்த கொடைகள் அனைத்தும் இடமிருந்தே வருகின்றன. உம்மீது கொள்ளும் அன்பால் எங்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். நாங்கள் மென்மேலும் வளரவும் நன்மையானதெல்லாம் எங்களில் மலரவும் இவ்வாறு உமது செயல் எங்கள் வாழ்வில் வெளிப்படவும் செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்கு படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனத்திலும் தலைப்பேறு.
ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. உயிருள்ள இறை வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார். ஏனெனில்
பழையதே நல்லது என்பது அவரது கருத்து. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாம் எடுக்கின்ற தவ முயற்சியானது எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திரு வழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஒரு மனிதர் மதுபான கடைக்கு சென்று 3 மது பாட்டில்களை வாங்கினார். இந்த 3 மது பாட்டில்களையும் ஒரே நேரத்தில் திறந்து வைத்து அவர் குடிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அங்கு பணி செய்த ஒரு பணியாளர் அவரிடம் வந்து, ஐயா, நீங்கள் 3 பாட்டில்களையும் குடிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொன்றாக குடிக்கலாமே, 3ஐயும் ஏன் ஒரே நேரத்தில் திறந்து வைத்து குடித்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பினாராம். அதற்கு அந்த மதுவை குடித்து கொண்டிருந்த மனிதரானவர், இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உறவின் கதை அடங்கி இருக்கின்றது என்று கூறிய அவர், நானும் என் 2 சகோதரர்களும் எப்பொழுதுமே ஒன்றாக இருப்போம். குறிப்பாக மது அருந்துகின்ற பொழுது நாங்கள் 3 ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவோம். ஆனால் என்னுடைய 2 சகோதரர்கள் இப்பொழுது வேலை நிமித்தமாக என்னை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னை விட்டு பிரிகின்ற பொழுது நாங்கள் ஒரு உடன்பாடு செய்து கொண்டோம். எப்பொழுது மது அருந்தினாலும் நாங்கள் 3 சேர்ந்து ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை நினைவு கூறுகின்ற வண்ணமாக 3 மது பாட்டில்களை நாங்கள் அருந்த வேண்டும் என்பதுதான் அந்த உடன்பாடு. அவ்வாறு நான் செய்கின்ற பொழுது என்னுடைய சகோதரர்கள் என் அருகில் இருப்பது போல ஒரு உணர்வு என்று கூறினாராம். சிறு நாட்கள் கழித்து அந்த மனிதர் 2 மது பாட்டில்களோடு அமர்ந்து மதுவை குடித்து கொண்டிருந்தார். இந்த பணியாளர் அவரிடம் வந்து 2 மது பாட்டில்கள் இருப்பதைக் கண்டு, ஐயா, இப்பொழுது 2 மது பாட்டில்கள் தான் இருக்கின்றன, உங்களுடைய சகோதரர் ஒருவர் இறந்து விட்டாரா என்று கேட்ட பொழுது அதற்கு அந்த மனிதர், இல்லையப்பா, நான் இப்பொழுது தவ காலத்தில் இருக்கின்றேன், அதனால் நான் குடிக்க மாட்டேன், என்னுடைய 2 சகோதரர்களும் இப்பொழுது குடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மனிதரை போன்றுதான் இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்ட இந்த நோன்பானது இருந்திருக்கின்றது. அவர்களுடைய வாழ்விற்கு எந்த விதத்திலும் ஒத்து போகாத, அர்த்தம் கொணராத ஒரு வழிபாட்டு முயற்சிகளை, நோன்பை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மேற்கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் வாழ்விற்கு அர்த்தம் தராத, வாழ்விற்கு பொருந்தாத ஒரு செயல்களை அவர்கள் தூக்கி பிடித்ததன் காரணமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்விலே எத்தகையதொரு நோன்பினை நாம் மேற்கொள்கின்றோம், தவ முயற்சிகளை நாம் கடைபிடிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று அழைப்பு கொடுக்கின்றார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் செப்டம்பர் மாதம் முழுவதும், ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிகமாக அன்னைக்கு தவ உடை உடுத்தி தவ முயற்சிகளை மேற்கொள்கின்ற பக்தர்களை பார்க்கின்றோம். அவன் செய்கின்றான், இவள் செய்கின்றாள். எனவே நானும் இத்தகையதொரு தவ முயற்சியை என்னுடைய வாழ்விலே நான் மேற்கொள்கின்றேன் என்று மற்றவரை பார்த்து நாம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அவர்கள் செய்கின்றார்கள், அதே போல நானும் என்று, அல்லது உண்மையிலேயே இத்தகையதொரு தவ முயற்சியை நாம முன்வந்து செய்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் எடுக்கின்ற தவ முயற்சிகள் நம்முடைய வாழ்விலே அர்த்தம் கொணரக்கூடியதாக, பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்விலே பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களைப் போலவும் மாறிவிடுவோம். எனவே நம்முடைய பக்தி முயற்சிகளும் தவ முயற்சிகளும் இறைவனுக்கு நெருக்கமான ஒன்றாக, நம்முடைய வாழ்விலே இறைவனை கொணரக்கூடிய ஒன்றாக இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். படைப்பிலே அர்ச்சனை
அப்பத்தை மட்டும் கொடுக்கிறோம். இதை மாறும் வாழ்க்கப்படுவாராக. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை நினைத்து நலனுக்காகவும் உமது கைநீட்டின்படி ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் நிறைவாகிய இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்விடத்தில் அருட்சாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின் பலி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்விலே நிறைவுறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் முதற்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் முதும் ஆட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: உலகின் தேவனாகிய ஆண்டவர் வானம் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து கண்டு உம்முடைய திருப்பாதத்திலே என் மக்கள் சமர்ப்பிக்கின்ற அத்தனை விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் நீதாமே நிறைவாய் தந்து வழி நடத்துமாறு நம்மை வென்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமே காத்து முடிவில்லாமல் விழிப்பதாக. ஆமென். ஆண்டவரே
ஒன்றே நிலையகும். என் செயல்கள் எல்லாம் உன் பேரை சொல்லும். உன் சக்தி ஒன்றே நிலையகும். உயிரின் உயிரே நிறைவா, என் உள்ளத்தின் உயிராக வா. என் உடலே நீ வாழும் இல்லம் என்றாரே, உயிரோட்டம் நீதானே வா. உனையன்றி நான் ஏதுவா. உயிரின் உயிரே நிறைவா, என் உள்ளத்தின் உயிராக வா. என் உடலே நீ வாழும் இல்லம் என்றாரே, உயிரோட்டம் நீதானே வா. உனையன்றி நான் ஏதுவா. ஜெபம். மூது இறைவா, விழியினுரை தேர்ந்தெடுத்து உம்மை உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகன் பட்ட பாடுகள் நினைவாக நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றீர். இதன் பயனாக இயேசுவின் பாடுகளின் பொருளை எங்கள் அன்றாட வாழ்வில் கண்டுணரவும், இதனால் எங்கள் வாழ்வில் வெளிவேடத்தை அகற்றி உண்மையான அன்புடன் எம் சகோதரர் சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உந்தன் ஆசி
திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்திரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து சித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்றும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.